வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீமல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கல்யாணத்துக்கு வளையல் தான் வாங்க போகிறோம். ஸோ நான் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் அப்லோட் வீடியோஸ் போடுறேன். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வீடு ஃபுல்லுமே டிஸ்டம்பர் அடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபுல்லுமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். நான் அம்மா எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ டிஸ்டம்பர் அடிக்கிறதுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு அடித்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வளையல் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டுருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே டிஸ்டம்பர் அடித்து முடிச்சாச்சு. நம்ம வீடெல்லாம் கழுவி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற சாமானை எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த டே ஃபுல்லுமே டிஸ்டம்பர் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி சாமானை எடுத்து வைக்கிறவே கரெக்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம போய் வளையல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் குளிச்சுட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ வளையல் வாங்க போகணும். அதுக்காக இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயாச்சு. அங்கே போயிட்டு நான் என்னெல்லாம் வாங்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வளையல் வாங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. நான் அக்கா அம்மா எல்லாம் போயிருந்தோம். அண்ட் குட்டீஸும் வந்திருந்தாங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கடையில் தான் கல்யாண வளையலெல்லாம் வாங்குவோம். ஸோ அதுக்காக அங்கேயே வந்து போயாச்சு. ஸோ இந்த மகாகணபதி கைராசி வளையல் கடைக்கு தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ கடை பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக இருக்கும். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி வளையல்லையே நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்தது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கொத்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அது வந்து நிறைய டிசைன்ஸில் இருந்தது. ஸோ நமக்கு தேவையான மாதிரி தேவையான ரேட்டில் வந்து வாங்கிக்கலாம். வளையல் பார்த்திங்க அப்படின்னா 15 பண்டல் வாங்குற மாதிரி இருந்தது. குட்டீஸ்க்கு சேர்த்தி. பெரியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கவரிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸில் இருந்தது. கொத்து வளையல் வந்துட்டு குட்டீஸ்க்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டோம். இது வந்து பெரியவங்களுக்கு. ஸோ வளையலெல்லாம் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோவில் தான் கொண்டு வந்தோம். ஸோ வளையல் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கா, ஸோ கரெக்டாக வந்து பண்டல்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2 டஜனாக வந்து பிரித்து வைக்கணும். ஸோ நூல் கட்டி வைக்கணும். அப்போ தான் வந்து வரவங்களுக்கு கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ கல்யாண வளையல்னு வரும்போது அது தனியாக டிசைன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து தனியாக வச்சுருந்தோம். இந்த வளையல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தனியாக கட்டி வைக்கணும் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ நாளைக்கு பண்ணல அப்படின்னா டைம் வந்து நிறையா வேஸ்ட் ஆகும். நிறையா ஒர்க் இன்னும் இருக்குது. ஸோ அதுக்காக நைட்டே உட்காந்து பண்ணிடலான்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான டிசைன். இது வந்துட்டு என்னுடைய கல்யாண வளையல். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு தேவையான மாதிரி கலர்ஸில் இருக்குது. அண்டு குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு டஜன் மட்டும் இந்த மாதிரி டிசைனில் வாங்கியிருந்தோம். ஸோ வேறெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் காமிச்ச டிசைன் தான்.
வேறு வேறு கலர்ஸில் மட்டும் இருக்கும், சேம் டிசைன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு டஜனும் எடுத்து கட்டி வச்சிட்டோம். ஒரு கலராக தனித்தனியாக வந்து எடுத்து வச்சோம். ஸோ ஒரு பேருக்கு 2 டஜன் கொடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 15 பண்டலுமே இந்த மாதிரி கட்டி வச்சாச்சு. ஸோ தேவையான கலர் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி. அண்ட் சைஸ் வந்து 2-3 சைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தோம். அவங்கவுங்க சைஸ்க்கு எந்த மாதிரி வேணுமோ அதை எடுத்துக்கிற மாதிரி. ஸோ குட்டீஸ்க்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் வச்சுருந்தோம். ஸோ வரவங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ எடுத்துக்கலாம் இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸ் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இட்ஸ் அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், நதிங். பை பை.